அனைவருக்குமே அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். உங்கள் அனைவருக்குமே தெரியும், நடைபெற்று முடிந்த 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு மக்களுடைய அனைவருடைய பெரும்பான்மையின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கை மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக. உண்மையிலே இதுவரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்கள் போல் இல்லாமல் இம்முறை மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல். அது ஒரு புறம் இருக்க, நாட்டு மக்களினுடைய அனைத்து அபிலாஷைகளையும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றமை ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அத்தோடு இந்த ஜனாதிபதி தேர்தல் கப்பால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாக தற்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பற்றிய தேடல் தற்பொழுது உலகளாவிய ரீதியிலே வாழக்கூடிய மக்களிடம் காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யார், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அதே போன்று அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்ன, அவருடைய கல்வி என்ன, அவருடைய குடும்பம் எவ்வாறு இருக்கின்றது சம்பந்தமான பல கேள்விகள் எழுப்புகின்றார்கள். என்று சொன்னால் பல எதிர்பார்ப்பின் மத்தியிலே மக்களினுடைய நீண்ட கால அந்த அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கவை மக்கள் பார்க்கின்றார்கள். அதன் காரணமாக அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடைப்பாடும் அவர்களுக்கு தோன்றியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் ஒரு விருப்பத்திற்குரிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த விருப்பத்துக்குரிய நபர் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்களும் நாட்டு மக்களும் சரி சர்வதேச ஊடகங்களும் அவரை பற்றி தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் நாட்டிலே முன்னெடுத்து வருகின்ற பல்வேறு விடயங்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும் கூட சந்தோஷமாக காணப்படுகின்றார்கள் மக்கள். என்று சொன்னால் இவருடைய ஆட்சி சிறப்பாக அமைய போகின்றது என்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இவருடைய ஆட்சியிலே மக்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படி என்ற ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது இலங்கை மக்களிடையே. ரைட். அது ஒரு புறம் இருக்க, ஜனாதிபதி சம்பந்தமான பல விடயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பல ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அதிலும் குறிப்பாக யூடியூப் தளங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் பிறந்த ஊர், அவர் கற்ற பாடசாலை, அவர் பிறந்த வைத்தியசாலை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டு காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக சிங்கள சகோதர மொழி ஊடகங்களிலே கூடுதலாக இது சம்பந்தமான விடயங்கள் வெளிவந்தாலும் கூட தமிழ் மொழி மூலமான ஊடகங்கள், அதே போன்று யூடியூப்களிலே இப்படியான அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அது சம்பந்தமான விடயங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் எங்களுடைய தமிழ் மொழி மூலமாக யூடியூப்பிலே வெளிவந்த காணொளிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கின்றோம். ஆகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் கலைவலை என பிரதேசத்தில் தேவகூவ என்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கின்றார். 1968 நவம்பர் 24 பிறந்த அனுரகுமார திசாநாயக்க அவருக்கு ஒரு சகோதரி இருக்கின்றார். அதே போல இவருடைய தந்தையார் ஒரு அலுவலக ஊழியர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தனது பள்ளி படிப்பை தம்புத்தேகம காமினி மகாவித்யாலய அதே மாதிரி தம்புத்தேகம மத்திய கல்லூரியில் அவரது உயர்தர படிப்பையும் கல்வியை கற்றிருக்கின்றார். தனது பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான ஒரு முதல் மாணவராக இவர் இருந்திருக்கின்றார். உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம். அந்த முதல் மாணவர் தான் இப்பொழுது இலங்கையினுடைய ஒரு முதல் குடிமனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். உண்மையிலே சந்தோஷமான ஒரு விடயம். அந்த பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான ஒரு முதலாவது மாணவராக இவர் விளங்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பாடசாலையிலே அவருக்கு எவ்வாறான ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கும் என்பது எங்கள் அனைவருக்குமே விளங்குகின்றது. உண்மையிலே பாடசாலை நாட்களில் இருந்தே இவர் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஒரு செயற்பாட்டாளராக விளங்கி இருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். கலனி பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அதே மாதிரி பேராதனை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அவர் ஒரு புரட்சியாளனாகவே பார்க்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.
இதெல்லாம் போக அந்த தேவகுவ என்ற கிராமத்தில் அவர் ஆரம்பத்தில் பிறந்து வளர்ந்த வீடு வந்து இப்போ வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சமூக வலைத்தளங்களில். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வைத்தியசாலை, இப்போதும் கூட அந்த வைத்தியசாலை சிறிய ஒரு வைத்தியசாலையாகவே இருக்கின்றது. அழகான முறையிலே காட்சியளிக்கக்கூடிய மாதிரி அந்த வைத்தியசாலை, அந்த ஊரெல்லாம் அப்படியே காட்சியளிக்கின்றது. அவர் வந்து பிறந்து வளர்ந்த வீடு வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பிறந்து வளர்ந்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் என்று தெரியல. இருந்தாலும் கூட இதுதான் உண்மை. வாரான ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு சிறிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு நபர் தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய ஒரு புரட்சி நாயகனாக சர்வதேச ரீதியிலே ஒரு தேடப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறியிருக்கின்றார் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு நபர் ஒரு புரட்சியாளனாக உருவாகி ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக மாறி அந்த நாட்டை வழிநடத்துகின்றார் என்பது ஒரு சிறிய ஒரு விடயம் அல்ல. இதற்கு பின்னால் பெரிய பெரிய தியாகங்களும் பெரிய முயற்சிகளும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கின்றது. இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தாங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.